ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தூதுவளை ரசம். ஏன்னா இப்போ ஒரே மழை காலமாக இருக்கிறனால எந்த பக்கம் திரும்பினாலும் காய்ச்சல், தலைவலி, சளி அப்படி இருக்குது. நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் உள்ள மூலிகையில் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு தூதுவளையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் முள்ளாக இருக்கிறனால கையில் கட் பண்ண முடியாது, அதனால் நான் சிசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு 2 தக்காளி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தேவையான அளவு மிளகு, ஜீரகம், கொஞ்சம் வெள்ளை பூண்டு மட்டும் நிறைய போட்டால் ரசம் நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, அதனால் நான் பூண்டு நிறைய எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தூதுவளை இலை, அதையும் நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தாச்சு. இதில் முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு இல்லை, நம்ம அரைக்கிறனால அதுவே போயிடும். இது கூட கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொரன்னு அரைக்கணும். ரசத்துக்கு மட்டும் எப்போவுமே வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. நம்ம தக்காளி எடுத்தோம்ல, அதை ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கோம். அது கூட இப்போ அரைச்சதையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு போட்டுட்டு கொஞ்சம் பட்டை வத்தல் கிள்ளி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். பட்டை வத்தல் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நம்ம தக்காளி அரைச்சதெல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு வதக்கிக்கலாம். ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் வதக்குனாலே போதும். இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் போடணும் கண்டிப்பாக. பெருங்காயத்தூள் போட்டுட்டு நான் எப்போவுமே கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன் சமையலுக்கு. சால்ட்டை விட இதுதான் பெஸ்ட்டு. அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலையும் ஊற்றிட்டு இது துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன், அதையும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ரசம் வைக்கணும், அந்த டைமில் நம்ம பருப்பு வேக வைக்கல, இல்லை சாம்பார் எதுவும் வைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மிளகு ஜீரகம்லாம் அரைச்சோம்ல, அது கூடவே கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா ரசம் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி அடுப்பில் ஊற்றிட்டு ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. இந்த நுரை கட்டினோடனே ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது யாருமே வேணான்னே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி ரசம்னால எல்லாருக்கும் பிடிக்கும். இது தூதுவளை ரசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.